நேர்த்தியான தயாரிப்பு மற்றும் விநியோக உத்திகளோடு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை இரண்டிலும் தங்களை நிரூபித்த ராதிகாவின் ராடன் நிறுவனம் அடுத்து குறும்பட விழாவை நடத்துகிறது. இது பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறும் ராதிகாவின் மகள் ரேயன் கூறுகையில், இந்த குறும்பட விழாவில் கலந்து கொள்ளும் படங்களுக்கான அறிவிப்பு 2015 நவம்பரில் கொடுக்கப்பட்டது. தேசிய அளவில் மற்றும் உலக அளவில் என்று 2 பிரிவுகளின் கீழ் 200க்கும் மேற்பட்ட படங்கள் எங்களுக்கு வந்தன. அதிலிருந்து 25 படங்கள் முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. அவற்றில் மிக சிறந்த 10 படங்கள் தேர்வாகி சரத்குமார், லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகிய நடுவர்களுக்கு அனுப்பப்பட்டன. இவர்களுடன் இயக்குனர் பாலாஜி மோகன், கார்த்திக் சுப்புராஜ், ஒளிப்பதிவாளர் ரத்னவேல், எடிட்டர் ஆண்டனி, இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆகியோரும் இணைந்து தேசிய அளவில் 6 படங்களையும் உலக அளவில் முதல் பரிசு மற்றும் 2ஆம் பரிசு பெறும் படங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். முதல் பரிசு பெற்ற படத்தை உருவாக்கிய படக்குழுவிற்கு இயக்குனர், ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன், ஒளிப்பதிவாளர் அரவிந்த், படத்தொகுப்பாளர் KL பிரவீன், நடிகர்கள் MS பாஸ்கர் மற்றும் மோகன் ராம், வசனகர்த்தா பார்த்திபன் ஆகியோர் இணைந்து ஒரு நாள் தொழில்நுட்ப பயிற்சி பட்டறை நடத்தி சிறப்பித்தார்கள். இப்பொழுது அந்த படக்குழுவிற்கு ஒரு புது குறும்படத்தை இயக்கும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படம் வரும் மார்ச் 9ஆம் தேதி சத்யம் சினிமாஸ் திரையரங்கில் திரையிடப்பட உள்ளது. அதன் பிறகு அந்த படக்குழுவிற்கு பணப்பரிசு வழங்கப்பட உள்ளதோடு பிரபல நிறுவனங்கள் உருவாக்கும் படத்தில் பணியாற்றும் வாய்ப்புகளும் வழங்கப்படும். மேலும் எங்கள் சார்பில் இவர்களை வைத்து எங்கள் நிறுவனம் படம் ஒன்றையும் தயாரிக்கும். இதன் மூலம் திரையில் நுழைய போராடி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கிறது என்பது எனது கருத்து. அதனால் இது போன்ற ஒரு விழாவை நடத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் உற்சாகத்தோடு.